Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி மற்றும் ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி தோசை தான் பார்க்க போறோம். ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பொடிச்சுக்கோங்க ஃபைனா. அதுக்கப்புறமா ஒரு கப்பு ராகி, அதாவது அரை கப்பு ஜவ்வரிசி அதை தான் பவுடர் பண்ணிக்கிட்டோம். ஒரு கப்பு ராகி, அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது இதுல நீங்க கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணுங்க, சரிங்களா? சீரகம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது தயிர் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. தயிரை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க, அந்த ராகி, ஜவ்வரிசி, அதுக்கப்புறமா தயிர், இது 3 ஆட் பண்ண பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த தோசை வாக்குறதுக்கு உண்டான அந்த பதத்துல அந்த மாவை நீங்க கொண்டு வாங்க, சரிங்களா? இதை மூடி வச்சிருங்க. அடுத்தது நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா கேரட்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இருப்புச்சட்டியில ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை லேசா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ண பிறகு நம்ம அடுத்தது ஆட் பண்ண வேண்டிய இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இஞ்சி, அதை ஆட் பண்ணுங்க. அடுத்தது பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மறுபடியும் சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா லேசா வதக்குங்க வெங்காயத்தை. கொஞ்ச நேரம் அந்த வெங்காயம் வதக்கின பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு மறுபடியும் சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த துருவி வச்ச கேரட் அதையும் ஆட் பண்ணுங்க. ஸோ கேரட்டு, வெங்காயம் இது ரெண்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா இதை நம்ம மாவுல மிக்ஸ் பண்ண போறோம். பாருங்க, அதோடைய கலரே மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதை அந்த மாவுல மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மாவு பாருங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சதுல அப்படியே நல்லா திக் ஆயிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேண்டி இருக்கும். இப்போ நீங்க வெஜிடபிள்ஸ் வேற ஆட் பண்ணிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் அதிகமாவே தண்ணி ஊத்திருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திருங்க, ஒரேடியா தண்ணியை அப்படியே ஊத்திடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அதுக்கப்புறமா அந்த மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணுங்க. தோசை வாக்குறதுக்கு உண்டான அந்த பேட்டர் ரெடி. ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட். ராகி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மாவை ஊத்திடுங்க. தோசை எப்படி வாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நடுவில் ஒரு லேசா ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுத்தி வர எண்ணெய், கொஞ்ச நேரத்துல ஒரு பக்கம் வெந்துடும், அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் எண்ணெய், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். அவ்வளவுதான், உங்க ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. ராகி ஜவ்வரிசி தோசை அப்படின்னு சொல்லலாம், இல்ல ராகி ஜவ்வரிசி அடைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்காவே இருக்கும். ஸோ மறுபடியும் ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஸோ மீன்வாயில் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே ராகி ஜவ்வரிசி தோசையை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.